அம்மா, அண்ணே. ஹோய், உட்காரு 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 உட்காரு. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் டல்லா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மச்சான். அதான் என்னன்னு சொல்லு. ஏற்கனவே உங்ககிட்ட கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்ல. சுந்தருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாமீனில் கடன் வாங்கி கொடுத்தேன். ஆமாம். அவன் என்னடான்னா வட்டியும் கட்டாம முதலும் கட்டாம 2 வருஷமா சுத்தல்ல விட்டாமச்சு. ஆஹா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுந்தர் இங்கே தான் வேலை பார்க்குறான். ஆமாம். இந்த வழியாக தான் வருவான். அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மச்சான், நீ எதுவும் பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? கார் வருது, எந்த பிரச்சனையும் பண்ணாம முதல்ல பணத்துக்கு வழியை பார்ப்போம். நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். என்னடா இங்க நிக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஏன், என்னாச்சு? பணம் கேட்டேன்னு வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன். நீ என்னடான்னா வட்டியும் கட்டல முதலும் கட்டல. 2 வருஷம் ஆச்சு. என் காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உன்னால நான் நடு ரோட்ல நிக்கிறேன். சரிடா, இப்ப என்னாச்சு? பணம் வந்தா நான் தரமாட்டேனா? சும்மா போட்டுக்கிட்டு. டேய், இப்ப எதுக்கு நீ சாவி எடுக்கிற? இங்க பாரு, நான் உன் காரை கொண்டு போய் அவங்க கிட்ட விட்டுட்டு நான் என் காரை மீட்டுக்க போறேன். சரியா? ஆட்டிங். ஏய், என்னடா என்ன வச்சுட்டு இருக்க? சாவி குறா, முதல்ல சாவி குறா. இது என்ன உங்க அப்பா வீட்டுக்காரா? குடுறா சாவிய. ஏய், நீ என்ன? ஏய், அவன் கொடுத்த பணத்தை கேட்டா நீ அடிப்பியா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா போடா. ஏய், வாங்குன பணத்தை கேட்டா அடிக்க வர. காலை ஒடிச்சிருவேன். போடா, காசுலாம் தர முடியாது. வச்சிக்கிறேன்டா, பாத்துக்கலாம். மச்சான், ஆர் யூ ஓகே? ஓகே மாப்பிள்ள, தண்ணி வேணும் எனக்கு. மச்சான், ஒரே நிமிஷம் மச்சான், இங்கே இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி குடி, தண்ணி குடி. தண்ணி. ஏப்பா, என்னாச்சு? இந்தா சீக்கிரம் பா, குடி குடி. மெதுவா மெதுவா. தேங்க்ஸ். தண்ணி வேணும். இன்னும் கொஞ்சம் தரவா? தரேன். இந்தா குடி. டேய் மச்சான், என்னடா இவ்வளவு ரத்தம் வருது? முடியலடா சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும். நேரத்தில் தண்ணி நீங்க யாரோட மோதிருக்கீங்க தெரியுமா? அவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க. திரும்ப வந்தாங்கன்னா தொலைச்சிருவாங்க. ஆளு தெரியாம விளையாடுறீங்க. முதல்ல இடத்தோட காலி பண்ணுங்க. போங்க போங்க. எந்திரா. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. திரும்ப வந்துட போறாங்க. அவங்க எல்லாம் மோசமான ஆளுங்கய்யா. சொன்னா கேளுங்க. வா மச்சான், அவங்க சரியான கம்பெனி வாடா. அவங்கள்ட்ட மோதிருக்கீங்களே. ஹாஸ்பிடல்ல கிளம்புங்க. எந்திரியா எந்திரியா. பாத்து போங்க போங்க. பார்த்து பத்திரமா போங்கய்யா. ஏய், 2 பேரும் ஒரே பக்கம் போகாதீங்கப்பா. தனித்தனியா பிரிஞ்சு போங்க. ஓகே சார், உங்களை எங்க பாக்குறதுன்னா அந்த கடையில வந்து எப்பவும் பார்க்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சரி. அந்த ரவுடி பசங்க இவங்களை என்ன பாடுபடுத்த போறாங்களோ? என்ன பண்றது? நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீ சொல்லாம இருந்தா சரி. இனிமே திருந்திடுவாமா? ஏதோ உன் வார்த்தை பழிச்சா போதுண்டி. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் முதல்ல ஃபோன் வாங்கினேன். புது கனெக்ஷனு.
என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீதான். ஆனா என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுக்கு பயப்படணும்? நான் தான் பயப்படணும். ஏன்னா சமீபத்தில் தான் ஒரு அழகான பையனை பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? நல்ல பையன். அவனோட வெகுளித்தனமான பேச்சு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். லவ் பண்றேன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா பிடிக்கலன்னு சொல்லிடுவானோன்னு பயமா இருக்கு. சரி, ஓகே, நீங்க சொல்ல வேண்டியது தானே. கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன். பையன் எங்க இருக்கான்? பையனா? என் கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன். கூடிய சீக்கிரம்னா எப்போ? எஸ். ஏய். ஏய், நீ அந்த காலத்து கமலஹாசன் ஸ்டைல்ல பேசினாலும் சரி, இந்த காலத்து சிம்பு ஸ்டைல்ல பேசினாலும் சரி, நான் கண்டுபிடிச்சிடுவேண்டி. ஹேய், நீ ஒருத்தி தாண்டி என் குரலை கண்டுபிடிக்கிற. சப்போஸ் நீ 1334 குரல் எழுதி அதுல உன்னோட பேரை போடாட்டி கூட நான் அதையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆமா ஆமா விஞ்ஞானி, நீ எதை வேணாலும் கண்டுபிடி. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் அங்க வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருப்பேன். அது இப்படி கரெக்டா எங்க வீட்ல கறி குழம்பு வைக்கிற நாளா பார்த்து உன் மூக்குல வேர்த்துருது. ஹேய், நீ எதை வேணாலும் சொல்லு, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வரேன். போன வை, பாய். சரி வாடி. அம்மா, அம்மா, Hello, VT International. Can I help you? Yes, sir. காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்த. காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்த. கிழக்கே போகும் ரயிலில் என் இளம ஊஞ்சலில் ஆடுதே, என் இளம ஊஞ்சலில் ஆடுதே. சப்போஸ் நீயும் காதலிச்சு, சப்போஸ் நானும் செருப்பெடுத்தால் என்ன செய்வாய்? ஆடும் ஆடும். டேய் பாபு, வாடா. அத்தை. வாடாண்ணா. அத்தை. டான்ஸ் கிளப்பிட்ட. அப்போ இது நல்லா இருந்துச்சு அத்தை. இன்னைக்கு அமாவாசையாடா. எப்படி அத்தை, எப்படி சொல்றீங்க? முத்திடுச்சே, பார்த்தாலே தெரியுதே. டேய், வாஷிங் மிஷின்ல துணி இருக்கு, போய் காய போடு. சரி அத்தை. சீக்கிரமா போ, எனக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான. சார். என்னப்பா? கேகே இந்திரன் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாரு சார். திருந்தவே மாட்டான். என்னப்பா காலையிலேயே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு. இப்போ யாரை பார்க்க வந்திருக்கப்பா? போப்பா போ. தண்ணி அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடாது. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் போயிடு. ஏன்பா பார்த்துட்டு இருக்க? போ சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சார் சார் என்ன? ஒரே ஒரு தடவை ரகு சார் பார்க்கணும் ப்ளீஸ், அர்ஜென்ட். ஏன் ரகு சாரை பார்க்கணும்? சார் ஒரே ஒரு தடவை, ரொம்ப அர்ஜென்ட் சார் ப்ளீஸ். இதான் கடைசி தடவை. குடிச்சிட்டு ஆஃபீஸுக்குள்ள வரக்கூடாது. ஓகேவா? இரு, நான் போய் கேட்டு வரேன். தேங்க்யூ சார். சார், கேகே இந்திரன் வந்திருக்காரு. அவர் லீவில் இருக்காரு, அதுவும் மெடிக்கல் லீவில் இருக்காரு. அவர் குடிச்சிட்டு வேற வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும்னு பிடிவாதமா நிக்கிறாரு. குமார் சார், அந்த இந்திரனை வர சொல்லுப்பா. ஓகே சார். இந்திரன் சார், சார் உங்களை உள்ள வர சொன்னார். வாங்க வாங்க சார்.
சார் வணக்கம். உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா, என்ன மேட்டர்? நீ எவ்வளவு சொல்லி திருந்தவே மாட்டியா? நீ குடிக்கிறதுனால நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே நடு ரோட்ல நிக்கும். மெடிக்கல் லீவ்ல இருக்க. ஆபீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு வரலாமா? பாஸ் பார்த்தாருன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. சார் அது என்னமோ, தண்ணி அடித்தாலும் சரி தண்ணி அடிக்கலனாலும் சரி உங்களை பார்க்கணும்னு தோணுது, அவ்வளோதான். சார் எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் டிக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். இல்லை இல்லை, நான் இருப்பேன், நான் கண்டிப்பாக இருப்பேன். சரியா சார்? ஒரு சின்ன ஹெல்ப். பாக்கெட்டில் ஒரு 5 பவுண்டு வச்சுருந்தேன், அது எங்கேயோ விழுந்து போச்சு. ஒரு 5 பவுண்டு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ். ட்ராவல் கார்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுவேன் சார். டிராவல் கார்டுக்காக தானே கேட்குறேன்? சத்தியமா சார், சத்தியமா ட்ராவல் கார்டுக்கு தான். ப்ளீஸ் இந்தா என் டிராவல் கார்டு. இதை வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. பாஸ் பார்த்தாரு என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். சார் ஓகே சார், வரேன் சார். தேங்க்யூ. ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, எவ்வளோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். சார், நீங்க திருந்துற மாதிரி தெரியலையே. அந்த ஆள் ஒழுங்கா வேலைக்கு வராம, அதுவும் மெடிக்கல் லீவு போட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வராரு. அவருக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு காசு கொடுத்துட்டு இன்னைக்கு டிராவல் கார்டும் கொடுக்குறீங்க. பாஸ் பார்த்தா என்ன ஆகும்? பட்டாதான் சிலருக்கு புத்தி வரும்னு சொல்லுவாங்க. நீங்க இத்தனை வருஷமா அந்த ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆளு திருந்துற மாதிரியும் தெரியல, நீங்க விடுற மாதிரியும் தெரியல. நாய் வால நிமித்த முடியுமா? அந்த மாதிரி தான் கேட்க இந்திரனும். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதாமா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை உடனே பண்ணணும். உதாரணமா, நாம ஒருத்தருக்கு பண உதவி பண்ணணும்னா நம்ம கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறுறதுக்குள்ள நாம உதவி பண்ணணும். இல்லைன்னா மனசும் மாறிடும், எண்ணமும் மாறிடும். இதை அட்வைஸ் பண்றதுக்கும் பொருந்தும். நம்மளால 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா சிந்திக்காம பண்றவன் தான் மனுஷன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, பட் நான் இப்படிதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாரி, நான் முழுமையா வாழணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லி திருந்த போறது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்க போறீங்க. அப்பதான் இந்த நகீனா சொன்னது உண்மைன்னு உணர போறீங்க. Hello? Yes, sir. Raghulan, please come to the room. Meeting room, sir? Yeah, meeting room. Okay? Okay, sir. Yeah, come in. சார் கூப்பிட்டீங்களே? Come. Come soon. சார் என்னையா நான் பிசினஸ் பண்ணட்டுமா என்ன? என்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்ல பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்றது? அந்த குடிகாரன் வந்துட்டு போயிருக்கா, நாத்தம் புடுங்குது. இங்க வர கிளைண்ட்ஸ் யாராவது இதை பார்த்தாங்கன்னு வச்சுக்க, ஷட்டரை இழுத்து பூட்டிட்டு பிசினஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியதா. யாரு கேட்டியா வந்தா அவன்?
ஏன்? அது வந்து சாரி சார், இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஏய், நான் நீ அவன் விரலை காட்டாத. நீ ஒரு விரலை காட்டினா 3 விரல் உன்னை காட்டுது. அந்த குடிகார நாய் வந்து அடிச்சு துரத்த வேண்டியதானே? எதுக்கு ஆபீஸ்க்குள்ள விட்ட? ஏய், அவன் மெடிக்கல் லீவ்ல தானே இருக்கான். எப்படி நீ உள்ள விடலாம்? ஏய் ராகுலா, சொல்லுங்க சார். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எவ்வளோ? ஏய், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையா? உட்கார். தேங்க்யூ சார். சேர் போட்டு உட்கார். ஐம் சாரியா. நீ என் நண்பர். எப்படி அந்த ஆள் உள்ள வந்தா? சொல்லு சார். அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான், அதனாலதான் நான் இங்க பாரு. நான் வந்து உன்னை டிசிஷன் எடுக்கிறதுக்காக இங்க கூப்பிடல. ஓகே, சங்கீதம் கத்துக்க வரல. போய் கூப்பிடி அந்த ஆள். அக்கவுண்ட்ஸ்ல இருக்கான கேஷியர் எத்தனை வருஷமா வேலை பார்க்கறான். கூப்பிடு போ. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? எஸ் சார். யா காமன். வாங்க. நிம்மதியா? காலையில் என்ன மூட் அவுட் பண்ணி ஹோல் டே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, என்கேஜ்மெண்ட்ஸ், பேசுறது, கொள்றது, இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்றது? யார் அரேஞ்ச் பண்றது? ஹலோ மிஸ்டர் RAGU, யூ மிஸ்டர் ரகு, நீங்க தானே? ஹலோ, சுய நினைவோட தான் இருக்கீங்களா? இருக்கிறேன் சார், இருக்கிறேன். ஓ சாரி சார். அப்ப இங்க வந்து சேர்ந்து எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன அழிக்க பாக்குறீங்கல்ல? யோ, இன்னைக்கு 20,000 பவுண்ட்ஸ் லாஸ்யா. அப்படி எதுவும் சாரி. எதுக்கு அந்த குடிகாரனை உள்ள விட்ட? அப்படி அடிச்சு துரத்த வேண்டியதானே? இப்போ இந்த 20,000 பவுண்ட்ஸ் உங்க அப்பா தர போறாரா? சார் நான் ஓ, உங்க அப்பா தர போறாரா? எப்படி 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 அந்த பணத்தையும் நேரத்தையும் என்கிட்ட தர போறியா? சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். வாவ், உரிமை, சம உரிமை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பேச்சுரிமை, அரசியல். பேசு. ஓ சாரி, பேசுங்க சார். இவர் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவனை வர சொன்னேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். சபாஷ், வெரி குட். மையம், நான் என்ன மறுவாழ்வு மையமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? வர குடிகாரர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நான் என்ன ரீஆம்பிஷன் சென்டரா நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட பணம் 10 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் கிடைச்சதா? இனிமே இந்திரன் உள்ள வராம நான் பாத்துக்கிறேன் சார். சாரி சார். சார் அவரை மன்னிச்சிருங்க. நீ என்ன அவருக்கு ஒத்தா? ரகு, ஏயா உன்ன இருந்தா உங்க 2 பேருக்கும் நான் தானே சம்பளம் கொடுக்குறேன். விரல சுண்டு நண்டு வச்சுக்க. நீங்க 2 பேரும் நடு ரோட்ல தான் நிக்கணும். மார்ட்கேஜ், கார் லோன் அத்தனை ஸ்டாப் ஆயிடும். இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல இப்படி நடந்தது 2 பேர் சீட்டு கிழிஞ்சிடும். அவுட், அவுட். சாரி சார்.